इहायाहि वस्तेदि हस्तान् प्रसार्य हयत्यादराशङ्करे माथुरङ्गदे समुपत्यदातं शयुतं कुमारो हरश्लेष्ठगात्रं भजे भानुमते ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சுப்பிரமணிய புஜங்கம் சோஸ்திர அந்த வரிசையில் இன்றைக்கி 18வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். நம்ம இதுவரை 17 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இன்றைக்கு 17வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். நம்ம இதற்கு முன் பார்த்த இந்த 17வது ஸ்லோகத்தில் அது என்ன அழகான ஒரு ஸ்லோகம். ஸ்வத் ரத்ன கேயூரஹாராபிராம சலத்குண்டல ஸ்ரீலசத்கண்டபாக கடோ வீதவாசா கரே சாருசக்தி புரஸ்தான் மமாஸ்தம் புரேரஸ் தனுஜ அப்படின்னு பார்த்தோம். அதில் முருகா, நீ எனக்கு முன்னாடி என் முன்னே வந்து தரிசனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியார் ஆதிசங்கரர் பிரார்த்தனை பண்ணுறார். அந்த ஸ்லோகத்தில் வந்து முருகா, நீ என்னாலே வர வேண்டும் அப்படின்னு அவர் எப்படி கூப்பிட்றாரோ அதே போன்று திருப்புகளில் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. முருகா, நீ ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், முன்னே வர வேண்டும், தரிசனம் கொடுக்க வர வேண்டும், என் மயில் மேலே பறந்தோடி வர வேணும், விரைந்து வர வேண்டும் என்றெல்லாம் நிறைய பாடல்கள்லாம் இருக்கிறது. இந்த பாடல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, முருகனை எப்படி கூப்பிட்டாலும் அவர் வந்து நம்மகிட்ட ஓடி வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கதை ஒன்று இருக்குது. கதைன்னா வரலாறுன்னு வச்சுங்களேன். இப்போ அருணகிரிநாதர் காலத்தில் திருவண்ணாமலையில் ஒரு மகாராஜா, பிரபுடதேவ மகாராஜான்னு ஒரு திருவண்ணாமலையை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவருக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் பேர் சம்பந்தாண்டான் அப்படின்னு ஒரு மந்திரவாதி. ஆனால் அவன் பெரிய காளி உபாசகன், மகா காளியுடைய உபாசனை பண்ணுறவன். அதனால் காளியினுடைய அருளை பெற்றவன். அதே நேரத்தில் திருவண்ணாமலையிலே நம்முடைய அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று பல பாடல்களை எழுதி பெரும் புகழோடு விளங்கினார். அதனால் நிறைய பேர் வந்து அவரை தரிசிப்பதற்காக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கோயிலில் சாரசாரியாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சம்பந்தாண்டான்கிற மந்திரவாதி நம்முடைய புகழை குறைஞ்சு போச்சே, அருணகிரிநாதர் புகழ் உயர்ந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையான நினைச்சில் இருக்கும் தான். அந்த நேரத்தில் மகாராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கும் அருணகிரிநாதர் புகழை கேட்டவுடனே அவருக்கும் உள்ளத்திலே ஒரு பெருமிதம், ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அவரும் போய் அவரை வணங்குறார், அருணகிரிநாத பெருமானை வணங்குறார். இதை பார்த்த உடனே அந்த சம்பந்தாண்டான் போய் சொல்கிறான், அருணகிரிநாதர் வந்து ஒரு பைத்தியம், நீங்கள் போய் அவர்கிட்ட போயெலாம் வணங்காதீங்க, அவர் வந்து நீங்கள் இப்படிலாம் நீ வந்து நான் வந்து அவரை விட பெரியவன், நான் சொன்னால் காளி தேவி எனக்கு முன்னே காட்சி கொடுப்பாங்க, ஆனால் அவர் கூப்பிட்டா முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறான். நீ உடனே அதுவா அப்படின்னா நம்ம போய் கேட்போம், அருணகிரிநாதருக்கு போய் கேட்போம், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு 2 பேர் போய் கேட்குறாங்க. அப்போ அந்த முருகப்பெருமானை வரவேற்கணும் நீ வரியா வந்து அப்போ போய் கேட்குறாங்க, நீ வந்து கூப்பிட்டா முருகப்பெருமான் வருவாருனாக்கா நீ வந்து வரவழைக்க முடியாது, வரவழைச்சு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் அந்த மந்திரவாதியும் மகாராஜாவும். அப்போ ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, நான் வந்து அரச சபைக்கு வரமாட்டேன், நான் இருக்கிற இந்த கம்பத்தடிக்கு வாங்க, அவர் கம்பத்தடியில் தானே இருக்கிறாருங்க கோயில், அங்கே வாங்க, அங்கே வரவழைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்றைக்கி என்ன பண்ணுறான்னா, அன்றைக்கி ராத்திரி இந்த சம்பந்தாண்டான் வந்து அவனுடைய காளி அனுகிரகம் பெற்றவன் இல்லையா, அவனே காளி அம்பாள் பிரார்த்தனை பண்ணுறான். இப்போ காளி அம்பாள் முன்னே வந்து நீ வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கணும், நீ வந்து நான் கூப்பிட்றேன், மறுபடியும் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் சொல்லிடுறாங்க, நான் எல்லோருக்கும் முன்னால் தரிசனம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவொடனே இவன் வந்து அழுது புலம்பி அம்பாளே என்னை காப்பாற்றணும், அதனால் எனக்கு அவமானம், நீ வரலைன்னா அவமானமாக போயிடும், ஆனால் அருணகிரி கூப்பிட்டும்போது முருகப்பெருமான் வந்துடுவார், அதனால் முருகப்பெருமானை நீ பிடிச்சி வச்சுக்கோன்னு சொல்லிடுறான், அவர் வந்து வராமல் பண்ணிவிடு அப்படிங்கிறான். அது சரின்னு அம்பாள் அவன் மேலே கருணை கொண்டு சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கோயிலுக்கு வரலாறு வந்துடுறாங்க, கம்பத்தடிக்கு வந்துட்டு
அருணகிரிநாதர் முருகப்புரானை கூப்பிட போகிறாரு அப்படிங்கும்போது பெரிய கூட்டம், மகாராஜா எல்லாம் வந்துடுறாங்க. உடனே கூப்பிட சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அம்பாள் கைலாசத்திலே முருகப்பெருமானை தன்னை மடியிலே வச்சுக்கிட்டு இருக கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இவ எவ்வளோதான் கூப்பிட்டாலும் ஒரு பெருமானால் அம்பாளை விட்டு வர முடியவில்லை. அதனால் வெறும் கூப்பிட்டு பார்க்குறாரு, வரவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தம் அடைந்து அதல சேடனார் ஆட அகிலம் மேரு மீதாட அபினகாலி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானு உலோராட மதியாட வசன மாமியாட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் அப்படின்னு ஒரு புகழ் பாடுறார். அருணகிரிநாதர் பாடுறாரு. இந்த பாட்டு இந்த ஆடலை பற்றி பாட்டு இந்த நடராஜ பத்து இன்னும் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருங்க. அதில் மானாட மழுவாட மதியாட மலராட அந்த எல்லா உலகத்தில் உள்ள அனைத்தும் ஆடுறதால் நடராஜ பத்தில் இந்த 2வது பாட்டு வரும். அதே மாதிரி இங்கே எல்லாரும் ஆடுறாங்க. இவ்வளோ பேரும் ஆடும்போது நீ மயில் மீதிலே ஆடி வரவேணும் அப்படின்னு இப்போ இந்த பிறந்து பாடிக்கிட்டே இருக்கார். ஆனால் பாடின உடனே முருகப்பெருமான் இங்கே அம்பாளுக்கு அவர் எல்லோருக்கும் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி இந்த மயில் இது எப்படி அம்பாள் விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அருணகிரிநாதர் மயில் விருத்தம் பாடுறார். இதுக்கு முன்னே மயில் விருத்தம் பாடும்போது அம்பாள் போய் அந்த மயிலெல்லாம் அங்கே கைலாசத்தில் போய் நடனம் ஆடுகிறது, தோகை விரித்து அழகாக ஆடுகிறது. அந்த அழகிலே மயங்கி போய் அம்பாள் இந்த கையிலுடைய பிடியை விட்டுடுறாங்க. யாரும் முருகனை பிடிச்சிருக்க பிடியை விட்டுறாங்க. உடனே முருகப்பெருமான் ஓடி இங்கே வந்து விடுறார் அப்படின்னு ஒரு வரலாறு. அங்கே அந்த கம்பத்தடியிலே எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறார். அருணகிரிநாதனுடைய கருணையினாலே மகாராஜாவுக்கும் கிடைக்குது, அந்த சம்பந்தாண்டான மந்திரவாதிக்கும் கிடைக்குது, அங்கே கூடி இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தரிசனம் கிடைக்குது. அது மாதிரி இப்பயுமே திருவண்ணாமலை கோயிலில் இருக்கிற கம்பத்திலே மேலே அந்த காட்சி கொடுத்தார். அதனுக்கு அங்கே அந்த சன்னதிக்கே பேர் இன்றைக்கி கம்பத்து இளையனார் சன்னதி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் திருவண்ணாமலை போனவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் கூப்பிட்ட குரலுக்கு வருவார். அது எப்படி யார் கூப்பிட்டாலும் வருவார். இப்போ இங்கே இந்த பாடலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்லோகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, இகாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியா ஹவியத்யாதராத் சங்கரே மாதுரங்காத் சமுத்வத்யதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்டிஷ்டகாத்திரம் பஜே பாலமூர்த்தி அப்படின்னு இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் தான். இருந்தாலும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் கைலாசத்தில் அம்பாளுடைய மடியிலே பிடிச்சி அம்பாள் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அருணகிரிநாதர் மயில் விருத்தம் பாடி அவர் கூப்பிட்டப்ப அம்பாளை விட்டு அங்கே ஓடி வந்தார். இங்கே பக்கத்திலே அம்பாளுக்கு பக்கத்திலே பரமேஸ்வரன் உட்காந்துருக்கார். அம்பாளுடைய வலது பக்கத்திலே பரமேஸ்வரன் இருக்கிறார். அப்போ பரமேஸ்வரன் முருகப்பெருமானுடைய அழகை பார்த்து மயங்கி தன்னுடைய குழந்தையுடைய எழிலும் உருவத்தையும் பார்த்து மயங்கி, குழந்தாய் என்கிட்ட வா அப்படின்னு கையை நீட்டி கூப்பிட்றாரு. இந்த கையை நீட்டி கூப்பிடும்போது உடனே அந்த அம்பாளுடைய பிடியிலிருந்து அதிலிருந்து அதை விடுபட்டு தாவி தன்னுடைய தந்தையை கட்டி தழுவிக்கொள்ளுகிறார். இப்போ இந்த ஆலிங்கனம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலிங்கனங்கள் பல விதமான ஆலிங்கனங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த அன்பினால் உள்ள ஆலிங்கனமே அன்பினால் தான் வரும். இது பாசத்தினால் உள்ள ஆன்மீகம். காதலினால் ஆன்மீகம் வரும், நட்பினால் ஆலிங்கனம் பண்ணுவாங்க. இது பாசத்தினால் ஆலிங்கனம். எந்த பாசம்? தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பாசம். அவருந்து தழுவும் போது பரமேஸ்வரன் குழந்தையை தழுவ நினைக்கும் போதே இவர் போய் அப்பாவை தழுவிக்கிறாராம். அதை தான் இந்த ஸ்லோகம் அழகாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாலமூர்த்தியே முருகப்பெருமானே, நீ என் முன்னே காட்சி தர வேண்டும் அப்படின்னு அழகான ஸ்லோகம். மறுபடியும் சொல்கிறேன். இகாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியா வியத்யாதராத் சங்கரே மாதுரங்காத் சமுத்பத்யதாதம் திரயந்தம் குமாரம் ஹராஸ்திஷ்டகாத்திரம் பஜே பாலமூர்த்தி அப்படின்னு இந்த அழகான ஒரு ஸ்லோகம். இப்போ நம்ம அது பொருள் பார்ப்போம். இந்த பொருள் வேர்டு பை வேர்டு பார்த்தோம்னா, இப்போ இகாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியா ஹவயத்யாதரா சங்கரே மாதுரங்காத். ஹவயத்யாதரா சங்கரன்னா பரமேஸ்வரன். அதாவது கேட்டதெல்லாம் வேண்டுபவனையெல்லாம் கொடுத்து வரக்கூடிய சங்கரர் அவர் அப்பா இல்லையா. மாதுரங்காத். அப்போ மாதுன்னா யார்? தாய்.
தாயுடைய அங்கே சங்கரர் பரமேஸ்வரன் இருக்கிறாரு, பக்கத்திலே மாதுரங்காத் அங்கே அம்பாள் பரமேஸ்வரி இருக்கிறாங்க. இகாயாகி அப்போ வந்து அந்த இகாயாகினா குழந்தாய் என்னிடம் வா அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா சங்கரே. யாரும் நம்ம கேட்டதையெல்லாம் தரக்கூடிய சங்கரர் குழந்தாய் இங்கே என்னிடம் வா அப்படின்னு வத்சேதினா வத்சம்னா வாஞ்சை, அந்த பிரியம் பாசம், அதோட ஹஸ்தான் ஹஸ்தம்னா கை இல்லையா, 2 கரங்களை பிரசாரியா நீட்டி கூப்பிட்றாராம். கூப்பிடும்போது அப்போ உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா சமுத்பத்திய தாதம் அப்படின்னா தாதம்னா அப்பாவை சமுத்பத்தி அப்படியே குதிச்சு ஓடி வராராம். அம்மாவுடைய மடியிலிருந்து குதித்து கொண்டு வந்து அப்பாவை சிரயந்தம்னா ஆலிங்கனம் கட்டிக்கிறது, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாராம். குமாரம் அப்படி கட்டிக்கொள்ளக்கூடிய குமாரம், அந்த குமார குழந்தையை பரமேஸ்வரன் ஹராஸ்டிலிங்க அப்படி ஓடி வந்து அணைத்த காத்திரம் உடனே ஆலிங்கனம் செய்கிறார். குழந்தையும் அப்பாவை கட்டிக்கிறாரு, பரமேஸ்வரனும் குழந்தையை கட்டிக்கிறாரு. பாலமூர்த்தி, அந்த பாலமூர்த்தியை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யார் கூப்பிட்டாலும் அவர் ஓடி வந்து ஒரு முருகப்பெருமான். முருகன் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார், கூப்பிடாதோரையும் நாடி வருவார். அந்த முருகப்பெருமானுடைய பெருமையே என்னன்னு கேட்டிங்கன்னா, கூப்பிட்டாதான் வருவார்னு இல்லை, கூப்பிடாதோருக்கும் எங்கெல்லாம் வந்து துன்பம் இருக்குதோ, அன்பர்களுக்கு துயரம் இருந்தால் தானே ஓடி வருவார் இல்லையா. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்கு இல்லையா. அதனால் 5 முகம் தோன்றி, 5 முகம்னா பயம், நம்ம உள்ளத்திலே ஒரு பயம் தோன்றுச்சுன்னா 6 முகம் உடனே வந்துடும். 6 முகப்பெருமான் உடனே வந்துடுவார். அழைத்தால் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அழைத்தால் வருவார், கூப்பிட்ட குரலுக்கு குறைவில்லாது ஓடும் குமரான்னு சொல்லுவாங்க. ஆனால் கூப்பிட்டாதோருக்கும் வரக்கூடிய ஒரு அருள் தரக்கூடிய பெருமை முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன்னா முருகப்பெருமான் வந்து எல்லாத்துக்கும் உயர்ந்தவர். இப்போ வந்து நம்ம வந்து பரமேஸ்வரன் வந்து 5 முகம் கொண்டவர், இவருக்கு 6 முகம் உண்டு இல்லையா. பரமேஸ்வரன் ஞானஸ்வரூபி, அந்த பிரணவ பொருள், பிரணவமே ஆனவர். இந்த பிரணவத்துக்கு அந்த பிரணவத்துக்கே பொருள் சொன்னவர் முருகப்பெருமான். அதனால் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர். பரமேஸ்வரனுக்கு 5 மலைகள், இவர் 5 முகங்கள், இவருக்கு 6 முகம், அவருக்கு 5 மலை, இவருக்கு 6 மலை. அதனால் அடியார்கள் வந்து பரமேஸ்வரன் வந்து கருணைக்கடல், அதனிலும் மேலாக ஒரு சமுத்திரமாக விழுபவர் தான் முருகப்பெருமான். அதனால் கூப்பிட்ட உடனே வரக்கூடியவர் அப்படிங்கிறது அதனால் கூப்பிட்டாட்டாலும் வருவார். ஆனால் உள்ளத்திலே முருகப்பெருமானுடைய கருணையை ஏற்றி கூப்பிட்டவுடன் வரக்கூடியவர் இந்த முருகப்பெருமான். இதுக்கு தான் இந்த கதையை நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. அருணகிரிநாதர் கூப்பிட்ட உடனே வந்து அம்பாளுடைய கட்டி பிடிச்சிட்டாங்க. அம்பாளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்பாளுடைய பிடியிலிருந்து விலகி அவ்வளோ ஈஸியாக வர முடியுமா? வர முடியாது. ஆனால் வரணுங்கிறதுக்காக இவருடைய உள்ளத்திலே நீ மயில் விருத்தம் பாடு அப்படின்னு முருகப்பெருமான் தான் தூண்டுறார். அவர் அருணகிரிநாதர் மயில் விருத்தம் பாட தூண்டுவதே முருகப்பெருமான். அந்த தூண்டலினால் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் மயில் விருத்தம் பாடுறாரு. மயில் அழகு, மயிலுடைய நிறம் அழகு, மயிலுடைய நடை அழகு, மயிலுடைய ஆட்டம் அழகு. அந்த மயில்கள்லாம் கூட்டமாக அந்த மயில் விருத்தத்தில் கூட்டமாக போய் கைலாயத்திலே அம்பாளுக்கு முன்னாடியே தன்னுடைய தோகையை விரித்து அழகாக ஆடுகின்றன. இந்த ஆட்டத்தை எல்லாம் பார்த்தோன்னே அம்பாளுக்கு ஒரு இலக்கம், மனதிலே இலக்கம் வந்து விடுகிறது. ஏன்னா அழகை பார்த்தா எல்லாரும் மயங்குவாங்க இல்லையா. அம்பாளும் மயங்கி போய் ரெண்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. முருகன் தப்பி ஓடிடுவாரோ, எங்கேயோ அங்கே அருணகிரிக்கு காட்சி கொடுத்துருவாரோன்னு இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இறுகிய பிடி மெல்ல மெல்ல தளர்ந்தது. அந்த தளர்ந்ததினாலே முருகப்பெருமான் அங்கிருந்து விலகினார், அதில் ரிலீஸ் ஆனார். அம்பாளுடைய அன்பு கட்டிலிருந்து விலகி ஓடி வந்து அருணகிரிநாதருக்கும் அந்த மகாராஜாவுக்கும் அந்த சம்பந்தாண்டானுக்கும் அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் இந்த கம்பத்தடியிலே வந்து காட்சி கொடுத்தார். அது அவருடைய பெருமையை காட்டுகிறது, அவருடைய கருணையை காட்டுகிறது, அவருடைய உள்ளத்தினுடைய எளிமையை காட்டுகிறது. யார் கூப்பிட்டாலும் வருவார். வந்து முருகப்பெருமான கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட குறையிலாது வரும் குண்டுதோறும் குமரா அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு இல்லையா. அதனால் அப்படிப்பட்டவர் இங்கே யாருக்கிட்ட போகிறாருன்னா அப்பா கூப்பிட்றாரு. என்னுடைய மகனே, இந்த குழந்தா என்னிட்ட வான்னு கூப்பிட்டு இந்த கையை நீட்டின உடனே அம்பாள் மடியில் வச்சு கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் சாதாரண ஒரு மனிதர் இல்லையா, அவருடைய பக்தர்.
அவருக்கே ஓடி வந்தவர் அப்பா கூட பரமேஸ்வரர், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான பரமேஸ்வரர் கூட வராமல் இருப்பாரா? அதனால் கையை நீட்டி வாஞ்சையுடன், இது 2 கையை நம்ம குழந்தை எப்படி தூக்கணும்னா கையை நீட்டி தானே, குழந்தை தானே முருகன், 2 கையை நீட்டி குழந்தையை தூக்கி கொள்வோம், இல்லை கூப்பிடுவோம், குழந்தா வான்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்பா சங்கரர் பரமேஸ்வரன் அந்த கையை நீட்டி குழந்தாய் இங்கே வான்னு சொன்ன அடுத்த வினாடி இவர் கையை நொட்டிக்கிட்டு இவர் அப்படியே கட்டிக்கிட்டு போய் அப்பா கட்டிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆலிங்கனம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைத்தவரை இவர் போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இந்த குழந்தை போய் அந்த பெரிய உருவமுடைய பரமேஸ்வரனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. உன்னை தழுவ நினைத்த இந்த பரமனை நின் மனதிலே ஏற்று தழுவினாயே அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லையா? அவர் பரமேஸ்வரன் உன்னை தழுவணும்னு நினச்சாரே, அதுக்குள்ளே நீ போய் தழுவிக்கிட்டேயே. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கே நீ இவ்வளவு அன்போடு அது கொடுக்குறது. அப்பாவுக்கு அது குழந்தைகள் மரியாதை கொடுக்கறது, அன்பு செலுத்துறது அளவில்லாத ஒன்று தான். ஆனால் நீ உன்னுடைய கருணை என்னன்னா, உன்னுடைய பக்தர்கள் அருணகிற உன்னுடைய பக்தர் கூப்பிட்டதற்காக எப்படி அம்பாளுடைய மடியிலிருந்து அப்படியே விடுபட்டு ஓடி வந்தாய். அது எப்படிப்பட்ட பெருமையுடைய முருகப்பெருமானே, உன்னை நான் வணங்குகிறேன், நீ என்னுடன் காட்சி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அழகான ஸ்லோகம். கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அது திருப்பி திருப்பி படிச்சிங்கன்னா ரொம்ப மனசில் ஊறக்கூடியது, ரொம்ப இனிமையான ஸ்லோகம். இகாயாகி வச்சேதி ஹஸ்தான் பிரசாரியா கவியத்தா தராச்சங்கரே மாதுரங்காத் சமுத்பத்தியதாதம் திரயந்தம் குமாரம் பராஸ்லிஷ்டகாத்திரம் பஜே பாலமூர்த்திம் அப்படின்னு ஸ்லோகம். இதோடு இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கு நினைவு செய்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு அழகான ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அந்த ஸ்லோகம் முருகப்பெருமானுடைய 11 நாமங்களை, திருநாமங்களை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் நாளை மீண்டும் சந்திப்போம். இத்துடன் நாளைக்குனா அடுத்த பதிவில், நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது பதிவு போடுவோம். அடுத்த சுப்பிரமணிய புஜங்க பதிவில் நம்ம 19வது ஸ்லோகமாகிய அது குமாரேச சூனோ குகத்கந்த சேனா பதே சக்திவானே மயூராதிரூட புலிந்தாத்மஜாகாந்த பக்தாத்திகாரின் பிரபோ தாரகாரே சதா லட்சமாம் துவம். இதில் 11 முருகப்பெருமானுடைய நாமாவளிகள் சொல்லுது. இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே, இந்த 19வது ஸ்லோகத்தை சொன்னாலே முருகப்பெருமானுடைய அனைத்து நாமாவளிகளும் சொன்னதுக்கு இணையாகும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதனால் அந்த அடுத்த பதிவிலே அதை பார்ப்போம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய பேரருளும் அம்பாளுடைய கருணையும் பரமேஸ்வருடைய கடாட்சமும் குரலாது கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக நம்முடைய டாக்டர் சுகுணா அம்மையார் அவர்கள் அழகாக பாடியிருக்காங்க. அந்த பாட்டை நீங்கள் முதல்ல கேட்டிருப்பீங்க. அந்த அவளுக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த சுப்பிரமணிய புஜங்க பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவண பவா குஹாய நமக.